இன்றைக்கு அதிகமாக ஒவ்வொருவருக்கும் வருகிற ஒரு காரியம், எல்லாராலும் தவிர்க்க முடியாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கோபம். சொல்லுங்க, கோபம். சவுண்டா சொல்லுங்க, கோபம். சவுண்டா சொல்லுங்க, கோபம். கோபம் என்பது எங்களுடைய ஒட்டி பிறந்த ஒரு சுபாவமாக இருக்கிறது. இந்த கோபத்தை குறித்து நான் பேசுவதற்கு முன்பதாக ஒன்றை சொல்லுகிறேன். கோபம் என்பது கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிற ஒரு உணர்ச்சி. அல்லேலூயா. எப்படி பசிக்குதோ, எப்படி குத்துனா நோவு வருகுதோ, எப்படி அழுக வருகுதோ, அத போல கோபம் என்பதும் கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிற ஆசீர்வாதமான உணர்ச்சி. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. அல்லேலூயா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. அந்த கோபம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆனால் சில ஒழுங்குகள் நிமித்தமாக கர்த்தர் இந்த கோபத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆலயத்துக்கு வருகிறார். ஆலயத்தில் வரும் பொழுது புறாவித்துக் கொண்டிருக்கிறாங்க. புறாவிக்கிறவங்களை பார்த்த உடனே ஆண்டவர் சாந்தமாய், என் பிள்ளைகளை சேச்சில புறாவிக்க கூடாது, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவீர்களாக, அப்படியா சொன்னார்? இல்ல, முன்னுக்கு போய் ஒரு சவுக்கு எடுத்து பிசிக்கி அடிச்சு போங்கட வழியா. என்னத்தோட? கோபத்தோட. ஆலயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே இந்த கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையாய் வாழக்கூடிய மனுஷனாக தாவீது இருந்தான். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, கோபத்தை கட்டுப்படுத்தி, கோபத்தை கட்டுப்படுத்தி எந்த நேரம் கோபத்தை அடக்க வேண்டுமோ, கோபத்தை அடக்க வேண்டுமோ, அந்த நேரம் அடக்கி பொறுமையை தாவீது கடைபிடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. அதனால நிரந்தர ஆசீர்வாதம் தாவீதுக்கு தேவன் அள்ளி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் நீங்க ஒன்றை கற்றுக்கொள்ள வேணும். மனுஷர்களுக்கு கோபத்தை எழுப்பக்கூடாது, கோபத்தை தணிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய கணவனுடைய கோபத்தை தூண்டக்கூடாது, உங்களுடைய கணவனுடைய கோபத்தை தணிக்க வேண்டும். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுடைய மனைவியின் கோபத்தை தூண்டக்கூடாது, மனைவியின் கோபத்தை தணிக்க வேண்டும். பாஸ்டரின் கோபத்தை தூண்டக்கூடாது, அவற்றை கோபத்தை தணிக்க வேண்டும். அபிகாயிலுக்கு விளங்கிட்டு இந்த கோபம் தனிய வேணும்டா அவங்களோட வயிற்றுக்கு சாப்பாடு வேணும். கையை உயர்த்தி சொல்லுங்க. காணாதுங்க, உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி என்றாலும் ஒரு கோபத்தை தடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் என் மூலமாய் கர்த்தர் பிரசங்கிக்கிறது காரணம், உனக்குள்ள அந்த கோபம் எழும்ப கூடாது என்று ஆவியானவர் இன்றைக்கு அடியவன் மூலமாய் உன்னோடு இடப்பட்டு கொண்டிருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருடைய சித்தம் அதுதான். அல்லேலூயா. என் பிள்ளைகள் கோபம் கொண்டாலும் அந்த கோபத்தால பாவம் செய்யக்கூடாது. ஆமென். ஒரு பகுதியை நான் சொல்லலாம். ஒருவர் சொன்னார், உனக்கு முன்னுக்கு இருக்கிறார்கள் யாரும் முன்ன கோபப்படுத்தினால் 30 தரம் மண்ணு எண்ணி போட்டு கதை உடனே கதைச்சிடாத. உனக்கு முன்னுக்கு உன்னை கோபப்படுத்துறது உன்னை விட பெரிய ஆளா இருந்தால் 300 தரம் எண்ணி போட்டு கதை. அல்லேலூயா. அல்லேலூயா. நோமல நாக்கண்ட எத்தனை வண்ணி போட்டு காய்க்கணும்? 30. எங்களை விட கொஞ்சம் கடுமாக்கள் என்றால் 300. உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கும்படியாய் முன்னுக்கு நிற்கிறது உங்கள் மனுஷியானால் எத்தனை நேரம் பண்றது? எண்ணிக்கொண்டே இருங்கள். அல்லேலூயா. எண்ணி சில கணவன்மாருக்கு முன்னாலேயும் மனைவிமார் என்ன செய்யணுங்க? எண்ணிக்கொண்டே இருங்க. அம்மாவை அடிக்க அப்பா கைய ஓங்கைக்கல, புள்ள வந்து சொல்ல, அப்பா அடிக்காதேங்க, புள்ளைய தூக்கி எறிஞ்சு. கோபத்துல கதைக்க வேணும் என்று போய் மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணேக்கல, மோட்டார் சைக்கிள் பெடல் காலை குத்தி போடும், மோட்டார் சைக்கிளை தூக்கி எறிகிறார். கோபம் வந்தோன கோப்பைகளை தூக்கி எறிகிறது. கோபம் வந்தோன
கதவுகளை சட்டார் பட்டார் என்று அடிக்கிறார். மண்டைய கொண்டு போய் கொண்டைய பின்னுக்கு விட்டு அடிக்கிறார். எல்லாம் செய்துட்டு தான் வந்து என்னை மன்னியும். ஆமே, இல்ல இல்ல, பாவம் செய்யாமல் கையெழுத்தி சொல்லுங்க, கையெழுத்தி சொல்லுங்க. 401 ஆம்பளை ரத்தம் கொதிச்சு கொண்டிருக்குது, நரம்புகள் துடிச்சு கொண்டிருக்குது, பழி வேண்ட வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் குறுக்க வந்து சொல்லுகிறார், பொறுமையாக திரும்பி போ. கையெழுத்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பொறுமையாக திரும்பி போ. நான் உனக்காக சுத்தம் பண்ண போகிறேன். நீ திரும்பி போ. உண்மையில குற்றம் வரக்கூடாது, உண்மையில பழி வரக்கூடாது. கோபத்தில் இப்படியெல்லாம் நடந்த நீ என்று போலீஸுக்கு நீ போக கூடாது. ஆண்டவர் அறியாத போலீஸ் மத்தியில நீ நிக்க கூடாது. ஆண்டவர் அறியாத கூட்டத்தின் மத்தியில நீ நிக்க கூடாது. நீ பொறுமையாய் போ என்று சொன்ன பொழுது தாவீது துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே எழுந்து நின்று கோபத்தின் வேளையில பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத கேட்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் என்ன சொல்லுகிறாள்? என் ஆண்டவனாகிய நீர் இந்த மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை பெரிசாக நினைக்க வேண்டாம். ஆமென். கையை கொடுத்து சொல்லுங்க பக்கத்துல இருக்க ஆளுக்கு, இந்த பிரச்சனைய பெருசா எடுக்காதீங்க, பெருசா எடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆவியானவர் அதைத்தான் சொல்லுவார். உங்கள் கோப நேரத்துல நீங்க நியாயம் தீர்க்க வேண்டும் என்று எழும்புகிற நேரத்தில் நன்மைக்கு பதிலாய் தீமை செய்தவர்கள் மத்தியில வீணாக உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டது என்று நீங்கள் கம்புகிற தருணத்தில் கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். அவமானங்களை, நிந்தனைகளை, உனக்கு விரோதமான வந்த வார்த்தைகளை நான் கவனித்திருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தயவு செய்து. கை கொடுத்து தயவு செய்து கோபத்துல தூசணம் கொட்டிடாதேங்கோ. அல்லேலூயா. சொல்லுங்க, கோபத்துல ஏன் என்ன பெத்தா என்று தாய் தகப்பனை கேட்காதேங்க, ஆண்டவரை தூஷிக்காதேங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவமானங்கள் மகிமையாக மாறும். நிந்தனைகள் ஆசீர்வாதமாக மாறும். நிலையான வீட்டை கர்த்தர் கொடுப்பார். அவசரப்பட்டுடாதீங்க. அல்லேலூயா. கோபத்துல பாவம் செய்யாதீங்க. அதான் தமிழ்ல சொல்லுங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம். தாவீது இவ்வண்ணமாய் கோபத்தோடு வரும் பொழுது, இவள் இதை சொன்ன பொழுது என்ன செய்கிறான் என்று சொன்னால், தாவீது என்ன சொல்லுகிறான்? இப்ப தாவீதுக்குள் இந்த கோபம் என்ன கோபம் தெரியுமா? 401 பேருமாய் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாயை கூட உயிரோட வைக்க கூடாது. அல்லேலூயா. இவ்வளவு நாள் செய்த நன்மைக்கு, இவ்வளவு நாள் செய்த நன்மைக்கு இப்படி தீங்கு செய்துட்டானே, ஒன்றும் இருக்க கூடாது, எல்லாம் வெட்ட வேணும் என்று அந்த கோபத்தோட வரும் பொழுது, அந்த கோபத்தை தணிக்க சொல்லி அவனுக்கு புத்திமதி வந்த பொழுது, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா.